ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பியூட்டி அண்ட் கார்டன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேர் குரோத்துக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற வாட்டர் தான் இது. இந்த சூப்பரான வைரலான ஹேர் குரோத் ஸ்ப்ரே வாட்டர் எப்படி நம்மளே பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த பொருளெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிற பொருளெல்லாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஹேர் குரோத்துக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு குரோத் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாட்டர் தான் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும். மீதி போனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். சரி இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் அண்ட் சப்போர்ட்டட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாத்திரத்தில் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆளுனா 2 டம்ளர், இது 2 பேருனா ஒரு 3.5 டம்ளர் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக சூடாகணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சொல்லக்கூடிய ஆலிவ் விதையை ஹேருக்கு நல்லா குரோத்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். உங்கள் ஹேரை நல்லா சாஃப்டன் பண்ணக்கூடியது. இது நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆலிவ் விதை பார்த்திங்கன்னா உங்கள் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது கூட பிளான்ஸ் கரிச்சி இருக்கும். இதை அதோட சூப்பரான பவர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஹேர் நல்லா கருன்னு வேகமாக வளரும். ரோஸ்மெரி லீஃப் புதுசாக ஹேரை க்ரோத் பண்ணக்கூடியும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஹேரு. இந்த பொருளெல்லாம் நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கிறது. இந்த பொருள் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இதை கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராம்பு 4 கிராம்பு ஹேர் டார்க்காக பண்ணும். அதுக்காக முடி இருக்கிற அழுக்கு இச்சினஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இது கூட காஃபி தூள் நம்ம டீ போடுவோம்ல, வர டீ யூஸ் பண்ணுறோம், அந்த தூள் எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின். உங்கள் ஹேர் திக்னஸ் கொடுக்கக்கூடிய இது. வெள்ளை முடி கருப்பாக நிறமாக இருக்குது. இது 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா கொதிக்கணும். இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை இருக்குதுல்ல, உங்கள் ஹேருக்கு நல்லா இன்னும் ஸ்ட்ராங் அண்ட் க்ரோ கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள் கறி லீஃப் உங்கள் ஹேருக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கையளவுக்கு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் நாரோட சார்கோல் பவுடர் அது இன்னும் ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஹேர் நல்லா நேச்சுரலாக ஒரு டை மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது சார்கோல் பவுடர், தேங்காய் நார் பொடியும் இருக்கும்ல, அதை நெருப்பில் பற்ற வச்சா இந்த மாதிரி ஒரு பொடி வரும். அதை போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னால் அரிசி சொல்லணும். இது நல்லா ஹேர் சாஃப்டாக கொடுக்கும். நல்லா பூஸ்ட் இருக்கும். நீங்கள் ரேஷன் அரிசினா இன்னும் ஹேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் அரிசி, பச்சரிசி 2 அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடு அரிசி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஹேருக்கு இதுதான். பச்சரிசியோ ரேஷன் அரிசியோ ஹேருக்கு க்ரோத்து நல்லா சூப்பராக கொடுக்கும், சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா பாயில் இருக்கிறது நல்லா கொதிக்கிடும். கொதிச்சு ஒரு சுண்டி ஒரு பாதி டம்ளர் குற மாதிரி நல்லாவே சுண்டணும். அதுக்காக ரொம்ப நேரம் சுண்ட விடாதீங்க. ஓரளவுக்கு சுண்டுனா போதும் தண்ணி. அதோட எசன்ஸ்லாம் இறக்கணும். அரிசியெல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக அந்த அரிசியோட எசன்ஸு கரிச்சிருங்க எசன்ஸு. இதை கூட நீங்கள் வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். இதுதான் நான் சொல்கிறது சார்கோல் பவுடர். இதெல்லாம் நான் வீக்லியாக அரைச்சது. அதனால் இதை கூட நான் சேர்த்துக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஹேருக்கு நல்லா க்ரோ கொடுக்கக்கூடியது. நல்லா ஹேர் பிளாக்காக மாற்றக்கூடியது முக்கியமானது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி எனக்கு ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹேரில் அப்ளை பண்ண பிடிக்காதப்பா அப்படியே சொன்னிக்கலாம், பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் மூடி கட்டிட்டு சும்மா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஹேர் அப்ளை பண்ணிக்கலாம்.
வடிகட்டியாச்சு. ஒரு ஃபில்டருக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா டீ வெல்லம் நம்ம டிகாஷன் வந்து இதில் இது இருக்கும். டீ போட்டு தூள் போட்டனால இந்த தண்ணி வந்து டிகாஷன் கலருக்கு நான் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நாங்கள் ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு இல்லைன்னா சீரகை 2 யூஸ் பண்ணி இங்கே ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஓகே கைஸ், இந்த ஸ்ப்ரே பாட்டில் வேணும் அப்படின்னா லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.